நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அண்ணா, இங்க வாங்க. கிச்சன்ல கேஸ் சிலிண்டர் மாத்த உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சரி, அப்படின்னா மேல வாங்க. நீ எங்க கூட வர? நான் கேஸ் சிலிண்டரை அதான் அவருக்கு தெரியும்னு சொல்றாருல, அவர் பார்த்து பாரு, நீ போய் உன் வேலையை பாரு. உள்ள வாங்க. போங்க. உள்ள வாங்க மாமா. அட, இது என்னம்மா அதிசயம்? கீரியும் பாம்பும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? அது எப்படியோ நடந்துருச்சு மாமா. வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் உங்களை வர வச்சேன். அந்த நாகப்ப நம்மளோட எல்லா பிளானையும் உடைக்க போறான் போல இருக்கு. என்னாச்சுமா? நேத்திக்கு அந்த ஆளையும் போட்டோ எடுத்துட்டு பாப்பா அம்மாவை பார்க்க வந்தா. அது எப்படியோ தெரிஞ்சதுனால நான் ஃபோன்ல இருந்து அந்த போட்டோவை டெலீட் பண்ணிட்டேன். மறுபடியும் அதே இடத்துக்கு போய் கிருஷ்ணாவோட போட்டோவை எடுத்துட்டு வரேன்னு அந்த ஆள் பாப்பம்மா கிட்ட சொல்லிட்டு போயிருக்கான். எப்படியாவது தடுக்கணும். நாகப்பண்ண நம்ம மிரட்டி வைக்கணும். சரிம்மா. அந்த ஆள் கேட்டா கேஸ் சிலிண்டர் தான் மாத்த போனேன்னு சொல்லுங்க. சரியா? சரிங்கம்மா. கொடுத்துட்டியா? அவர் என்ன சொன்னாரு? சரி, கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. உனக்கு ஏதாவது கொடுத்தாருன்னா கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. போதுமா? நீ முத்துமணி இல்ல, என்னோட செல்லக்குட்டியாச்சு. சார், சார் இந்த அட்ரஸ் தெரியுமா? இந்த அட்ரஸா? நாங்க சொல்றத மட்டும் தானே செய்யணும். செய்யல நீ உயிரோடவே இருக்க மாட்ட. இவங்களாம் யாருன்னு தெரியுதா? என்னோட குடும்பம் தான். அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. தெரியும். அடிதடின்னு வேலையா இருக்கிற உன்னை நாங்க என்ன டார்ச்சர் பண்ணாலும் நீ வாயை திறக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா உன் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்த்தா நீ பயப்படுவேன்னு தெரியும். அவங்க அப்பாவிங்க. இதை பத்திலாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. சரி, தொந்தரவு பண்ண மாட்டோம். நாங்கள் சொல்ல போகிற விஷயத்துக்கு
நீ எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும். புரியுதா? என்ன? முதல்ல நாங்க கேட்டதுக்கு பதில் சொல்றா. சரிங்க, நான் பண்றேன். பண்றேன்னு எங்ககிட்ட சொல்லிட்டு அதை நீ செய்யாம விட்டேன்னா என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியுமில? இல்ல, நீங்க சொல்றத நான் செய்யறேன். செய்யலன்னு வை. இப்ப நாங்க கேட்கிற கேள்விக்கு உண்மையை மட்டும்தான் சொல்லணும். இப்ப நீ எங்க கிளம்பி போயிட்டு இருந்த? திருவனந்தபுரத்துக்கு. எதுக்கு? ஒரு பொண்ணு பத்தி விசாரிக்கிறதுக்கு. யார? அந்த பொண்ணு பேரு கிருஷ்ணா. சும்மா விசாரிக்க தான் போறியா இல்ல அவளோட போட்டோ வாங்குறதுக்கு? சரி, அதுக்காக நீ அவ்வளோ தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. போட்டோவை நாங்க தரோம், ஓகேவா? ம். ஐயோ, இது அந்த பொண்ணு கிருஷ்ணாவோட போட்டோ இல்லையே. அது எங்களுக்கும் தெரியும். ஆனா நீ பாப்பம்மா கிட்ட இந்த போட்டோ தான் காட்டணும். புரியுதா? நீ பயப்பட வேண்டாம் நாகப்பா. இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த கிருஷ்ணா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும், அவ்வளோதான். இப்போ நாங்கள் காமிச்ச ஃபோட்டோ உத்தரகாண்டில் இருக்க ஏதோ ஒரு பொண்ணோடது. இதுதான் கிருஷ்ணான்னு அப்படின்னு சொல்கிறதுனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. எல்லாத்துக்கும் உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். நாங்கள் சொன்னதில் ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை நீ பார்க்க மாட்ட. பாப்ப, ஆனால் அவங்க யாரும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ம். அடட, மணி என்னண்ணா? காலையில எங்க போயிட்டு வரீங்க? நான் உனக்காக தான்மா போயிட்டு வந்தேன். எனக்காகவா? கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இல்ல, நான் காலங்காத்தாலேயே போயிட்டேன். பொருள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன். என்ன பொருள்னு? அந்த வைத்தியர்கிட்ட இருந்து மாத்திரையை வாங்கிட்டு வர சொல்லி என்கிட்ட சொல்லியிருந்தல்ல, அதே தாம்மா. நிஜமா வண்ண கிடைச்சிருச்சா? இதோ இதுதாம்மா நீ கேட்ட மாத்திரை. இதுல இருந்து ஒரு 4-5 மாத்திரை மட்டும் கஸ்தூரி வயிற்றுக்குள்ள போனா போதும். அதுக்கப்புறம் பயப்படவே வேண்டாம். யாருக்கும் எதுவும் தெரியாம அந்த கரு அப்படியே கலைஞ்சு போயிடும். அப்பாடா. முத்துமணி, நீ போய் 2 டீ எடுத்துட்டு வா, எங்க 2 பேருக்கும். ம், சரிம்மா. தாங்கண்ணே. இங்க பாரு, இதை 4 பேருக்கு தெரியுற மாதிரி கையில வச்சிட்டு இருக்காத. ரகசியமா இருக்க வேண்டியது ரகசியமா தான் இருக்கணும். ஆமா, நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? இதை எப்படி கஸ்தூரிக்கு கலந்து கொடுக்கறதுன்னு யோசனை பண்றேன். இது அவ சாப்பிட்ற சாப்பாட்டுல கலந்து விட்டாவே போதுமே. இதுல நேரமோ மனமோ அப்புறம் ருசியே இருக்காதுன்னு வைத்தியர் சொன்னாரு. அதனால சாப்பாட்டுல கலந்தாலே யாருக்கும் தெரியாது. அதான் இப்ப பிரச்சனை. ரேவதியும் முத்துமணியும் தான் இப்ப இந்த வீட்டுல சமைச்சிட்டு இருக்காங்க. நான் பசிச்சா சாப்பிட்டிருக்கேனே தவிர கிச்சனுக்குள்ள நான் இது வரைக்கும் போனதே இல்லை. இன்னையில இருந்து நீ அடிக்கடி கிச்சனுக்குள்ள போயிட்டு வரணும். அவளுக்கு ஏதாவது வேலையை கொடுத்து நீ கூடவே இருந்தா போதும். சரியான நேரம் வரும்போது இதை நீ மிக்ஸ் பண்ணிடு. இருந்தாலும் பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? எல்லாரும் சாப்பிடுற சாப்பாட்டுல இதை எப்படி நான் கலக்கிறது? நம்மளும் அதை தானே சாப்பிடணும். அப்புறம் கஸ்தூரிக்கான சாப்பாட்டை முத்துமணி தினமும் மேலே எடுத்துட்டு போய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காள்ல, அதை தட்டில் போட்டுக்கிட்டு முத்துமணி மேலே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை நீ கீழே தட்டி விட்டுறணும். அதை தெரியாம தட்டி விட்டுட்டேன்னு சொன்னா போதுமே. இப்படியே செஞ்சிடலாம். இது நல்ல ஐடியா. எந்த சந்தேகமும் வராதல்ல. நீ எதுக்கும் வருத்தப்படாத பத்மினி.
கடவுள் நம்ம கூட இருக்காரு. யாருக்கும் தெரியாம அந்த குழந்தை இல்லாம பண்ணிடணும். அம்மா, நீ ஏன் வந்த? அந்த போட்டோ எடுத்துட்டு வராம இந்த வீட்டு பக்கம் வராதேன்னு நான் அன்னைக்கு உனக்கு சொன்னேன்ல. நான் போட்டோவை கொண்டு வந்திருக்கேம்மா. ஜகா, ஜகா, கொஞ்சம் சீக்கிரமா வாடா. எங்க காட்டு. எடு நாகப்பன். அந்த நாசமா போனவளோட மூஞ்ச நான் பார்த்தே ஆகணும். சீக்கிரம். இவதான் அந்த பொண்ணு கிருஷ்ணா. இந்த போட்டோவை வாங்குறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். என்ன எல்லாரும் பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கீங்க? பாருடா அவளோட போட்டோவை. இவதான் கிருஷ்ணாவா? இவ ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு மாதிரில இருக்கா. சார் இங்க பாருங்க, அது அப்பாவோட முகச்சாடியா கூட இருக்கலாம். சில பொண்ணுங்க அப்படியே அப்பா மாதிரி இருப்பாங்கல்ல. இத்தனை நாளா என் எதிரியோட முகம் என் மனசுக்குள்ள இல்லாம இருந்தது. அது ஒரு நிழலா மட்டும்தான் இருந்தது. இப்ப அவளை என் மனசுக்குள்ள அவளை அப்படியே பதிச்சு வச்சுட்டேன். நாகப்பா, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு உன்கிட்ட சொல்ல வேண்டாம்ல. அதை செய்ய எவ்வளவு பணம் வேணுமோ கேளு. இந்த போட்டோவை நீ எடுத்துட்டு வந்ததுக்கு நான் உனக்கு சன்மானம் தரேன். சரிங்கம்மா. அம்மா, டீமா. நீ என்னடா இடி விழுந்த மாதிரி நிக்கிற? என்னாச்சு? ஓ, நீ பரிசு கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அதான் சாக்காயிட்டான் போல. பணம் வருதுன்னு கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு போல. யாருன்னு தெரிஞ்சிருச்சா நாகப்பா? நீ அந்த பொண்ணு கிருஷ்ணா தானே? இல்ல, முத்துமணி. இந்த வீட்ல என்னோட பேர் அதுதான். இல்ல, உன்னோட பேர் தான் கிருஷ்ணா. அதுவும் சரிதான் நாகப்பா. கிருஷ்ணாவும் முத்துமணியும் ஒரே ஆள்னு இந்த வீட்ல தெரிஞ்சது உனக்கு மட்டும்தான். ஆனா அத பத்தி நீ யார்கிட்டயும் சொல்ல போறது இல்ல. சொன்னா என்ன ஆகணும் உனக்கு தெரியும்ல.
நீ உன் குடும்பத்து மேல அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கல்ல. நீ எப்படி இங்க வந்த? என்னை தேடிட்டு நீ எப்படி அந்த ஊருக்கு போனியோ அதே மாதிரி பாப்பம்மாவை தேடி நான் இங்க வந்தேன். நான் தான் அந்த கிருஷ்ணான்னு இனிமேல் பாப்பம்மா கிட்ட நீ சொல்ல முடியாது. இவதான் கிருஷ்ணான்னு சொல்லி இப்ப பாப்பம்மா கிட்ட வேற ஒருத்தி போட்டோவை கொடுத்துருக்கா. இதுக்கப்புறம் மாத்தி சொன்னீன்னா அவங்க கண்டிப்பா உன்னதான் கொல்லுவாங்க. அது தெரியும்ல. நான் முத்துமணி இல்ல, கிருஷ்ணான்ற ரகசியம் உனக்கு தெரியும். அந்த ரகசியம் உனக்கு தெரியும்ன்றது எனக்கும் தெரியும். நாம 2 பேரும் நம்ம ரகசியத்தை வெளியே சொல்லாம இருக்கிறது தானே நல்லது. நான் சொல்ல வர்றது உனக்கு புரியுதுல்ல? அன்னைக்கு உன் போன்ல இருந்து அந்த போட்டோவை டெலீட் பண்ணது நான் தான். அது எப்படின்ற ரகசியம் உனக்கு தெரியாமையே இருக்கட்டும். நாகப்பா, ரகசியங்களை ஷேர் பண்ணிக்க கூடாது, பத்திரமா பாதுகாக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா தான் வந்துட்டாங்களோன்னு நான் அப்படியே பயந்து போயிட்டேன் தெரியுமா. அம்மா வந்தா என்ன? இல்லை, நான் இன்னைக்கு விஷ்ணு கூட போக போகிறேன் இல்லையா. இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுன்ற பயம்தான். நீ கொண்டு போக வேண்டியதை எடுத்து வச்சிட்டியா? எதுக்காக இப்போவே எடுத்து வைக்கணும்? ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் தான் கிளம்பணும்னு விஷ்ணு சொல்லியிருக்கான். நீங்கள் ரொம்ப லேட் பண்ணீங்கன்னா வெளியே இருக்க ஆளுங்க கண்ணுக்கு படாம தப்பிக்க ரொம்ப கஷ்டம் ஆயிடும். அதுக்கு முன்னாடி இங்கிருந்து போறது தான் நல்லது. விஷ்ணு கண்டிப்பா சீக்கிரமா அந்த இடத்துக்கு வந்துருவாரு. நேரம் ஆக ஆக எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு முத்துமணி. என் கை கால்லாம் அப்படி நடுங்குது, தொண்டெல்லாம் அப்படியே வறண்டு போகுது தெரியுமா. கஸ்தூரி, நீ நல்லா யோசனை பண்ணி முடிவெடுன்னு நான் இதுக்கு முன்னாடியே உன்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீ விஷ்ணு கூட போறதா சொன்ன. விஷ்ணுவை நீ அதிகமா லவ் பண்றதுனாலையும் விஷ்ணு இல்லாம நீ உயிரோட இருக்க மாட்டேன்னு என்கிட்ட நீ சொன்னதுனாலதான் நானும் உனக்கு உதவி பண்ண ரெடி ஆனேன். உனக்கு உதவி பண்றது தவிர உன் முடிவு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலயும் எனக்கு பங்கே கிடையாது. இப்பவும் நல்ல முடிவா எடுக்கணும்னா நீ எடுக்கலாம். நான் விஷ்ணு கூட போகக்கூடாதுன்னு சொல்ல வரியா முத்துமணி? அப்படியெல்லாம் இல்லை. 2ல ஏதாவது ஒரு முடிவை நீ இப்ப எடுத்தாகணும். அதுக்கான கடைசி வாய்ப்பு தான் இது. அதுக்கு நான் என்ன பண்ணணும் நீயே சொல்ல. இல்ல, அதை நான் சொல்ல மாட்டேன். என்னால அதை சொல்ல முடியாது. முடிவு எடுக்க வேண்டியது நீதான். காரணம், இது உன்னோடைய வாழ்க்கை. நான் சொல்ற முடிவை வச்சு உன் வாழ்க்கை போயிடக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க தயாரா இருக்கேன். கஸ்தூரி, நீதாம்மா முடிவெடுக்கணும். இது வரைக்கும் நீ வந்த வழி இப்போ 2ஆ பிரியுது. எந்த வழியில போகணும்னு நீதான் முடிவெடுக்கணும். நீ எந்த வழிக்கு போனாலும் திரும்ப மறுபடியும் வர முடியாது. யோசனை பண்ணிக்கோ. நீ விஷ்ணு கூட போலனா
உன் அம்மா சொல்றத கேட்டு நீ அனுசரிச்சு போகணும். விஷ்ணுவை மறந்துட்டு உன் குழந்தைய இல்லாம பண்ணி நீ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு உன்னால வாழ முடியுமா? அப்படின்னா விஷ்ணுவை நீ ஒதுக்கி வச்சிடலாம். அப்படி இல்ல விஷ்ணு கூட நீ போறதா இருந்தா உன் எதிர்காலத்தை பத்தி நீ கண்டிப்பா யோசிக்கணும். தெரியாத ஊரு, தெரியாத ஆளுங்க, உன் வாழ்க்கை எங்க போய் முடியும்னு உனக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, நாகப்பா மாதிரி இருக்கிற ஆளுங்க உங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன முடிவு எடுக்கணும்னு நீ யோசனை பண்ண, அதுக்கப்புறம் உன் முடிவை சொல்லு. விஷ்ணு கூட நீ போகணும்னு முடிவு எடுத்திருந்தா உன்னோட பேக்ல பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ. நான் அரை மணி நேரம் கழிச்சு வரேன். நீ முடிவெடுக்க அது வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். இவ சீக்கிரமே தூங்கிட்டாளா? கஸ்தூரி, கஸ்தூரி, அம்மாடி கஸ்தூரி, 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 ஐயோ கஸ்தூரி, இவ எங்க போயிட்டா? கஸ்தூரி போயிட்டா, அவ ஓடி போயிட்டா. கஸ்தூரி போயிட்டாளா? என்னம்மா சொல்ற? கஸ்தூரி போயிட்டா மணின்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவ எங்கேயுமே இல்லன்னு. இப்ப நான் என்னென்ன பண்றது? அம்மா நீ என்னம்மா சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கஸ்தூரி ஓடி போயிட்டா. கஸ்தூரி எங்கடி? ரூம்ல தானே இருந்தாங்க. அவளை நீ பாத்துக்கணும்னு உன்கிட்ட சொன்னனா இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ரூம்ல தான் இருந்தேன். சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லி கஸ்தூரி தான் எனக்கு கீழே அனுப்புனாங்க. பாருங்க, கஸ்தூரிக்கு சாப்பாடும் குழம்பும் நான் இப்பதான் எடுத்து வச்சேன். என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? டேய், கஸ்தூரி போயிட்டாடா. அவ எங்க போயிட்டா? அவ Dress நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாடா. அவனோட போயிட்டாளா? அவங்க கூட தான் இருக்கும். இல்லைன்னா தனியா இந்த ராத்திரியில எங்கே தான் போவா? சந்தேகமே பட வேண்டாம். 2 பேருமே பிளான் பண்ணி தான் வீட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. முத்துமணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன்னு சொன்னா. அப்போ ரொம்ப தூரம் அவளால போயிருக்க முடியாது. ஜகா, அவனை சும்மா விட்டா சரியா வராது. என் பொண்ணை கூட்டிட்டு ஓடுற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்துருச்சா? ஊரை விட்டு போயிருக்க மாட்டாங்க. நாம அவங்களை தூக்கிடலாம். நம்ம ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ. நாகப்பன் அவன் ஆளுங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கோ. வா. என்னம்மா பிரச்சனை? கஸ்தூரி விஷ்ணு கூட போயிட்டா. அவளை தேடி எல்லாரும் போறாங்க. போகட்டும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.